14வது கணக்குமா y = x² + 1 × கியூப் ரூட் ஆஃப் x² + 2. இங்கேயும் x வருது, இங்கேயும் x வருது. அது உள்ள வந்து 2 உறுப்பாக இருக்கலாம், ஒரு உறுப்பாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கட்டும். இன்ட்டு அப்படின்னு போட்டு x வடிவத்தில் வருது அப்படின்னு சொன்னாவே ஒன்று யூன்னு எடுத்துக்கணும், இன்னொன்று வின்னு எடுத்துக்கணும். ஸோ லெட் u = இதை எடுத்தாச்சு, v = இதை எடுத்தாச்சு. நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா du = அடுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வாங்க, அடுக்குலேருந்து 1 குறைச்சிடுங்க. அப்போ 2லேருந்து 1 போனால் 1 போட வேண்டிய அவசியம் இல்லை. மாறிலியை வகைப்படுத்தினா 0, ஸோ போடலை நான். வியை வகைப்படுத்தினா dv = அடுக்கு முன்னாடி எடுத்துன்னு வாங்க, என்ன இருந்தாலும் அப்படியே போட்டு அடுக்குலேருந்து 1 குறைச்சிடுங்க. இன்ட்டு எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தணும். உள்ள எக்ஸ் டேர்ம் என்ன இருக்குதுன்னு பார்த்தா x² இருக்குது. அப்போ அடுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்து அடுக்குலேருந்து 1 குறைச்சா 2 × x. இப்போ அடுக்குங்க பாருங்கள், ஒரு பின்ன எண், ஒரு முழு எண், நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸ் வந்துச்சுன்னா குறுக்க பெருக்கி கழித்து பை போடணும். 1 3 3லேருந்து 1 போனால் 2 பெரியனுடைய குறி மைனஸ், ஸோ -2/3 அடுக்கில் போட்டாச்சு. இந்த 2 × x முன்னாடி தூக்கிட்டு வந்தால் 2 × x/3 இதை போட்டாச்சு. ஓகே சாமி, = 2 × x. அடுக்கு மைனஸில் இருந்துச்சுனாவே பை போடணும். அப்போ பையில் போட்டு இதை எழுதியாச்சு. ரைட்டுமா? இது dv, அடுத்தது இது du. இப்போ ஃபார்முலா என்னது நமக்கு? y வகைப்படுத்தினா என்னது? y' = u வச்சுக்கின்னு v வகைப்படுத்தணும் ப்ளஸ், ஏன்னா பெருக்கல் என்பது தொடர் கூட்டலின் சுருக்கம். v வச்சுக்கின்னு u வகைப்படுத்தணும். அப்போ u dv + v du. u மதிப்பு எடுத்து அப்படியே போடுறோம். dv என்ன பண்ணமோ அதை எடுத்து போடுறோம், ப்ளஸ் போடுறோம். v என்ன எடுத்தோமோ அதை போட்டுக்கிறோம். du என்னவோ அதை போட்டுக்கிறோம். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது தொகுதி, இதுவும் தொகுதி. ஸோ 2 × x கூட x² பெருக்கணும், 2 × x³. x-இன் அடுக்கு 1ஐயும் x-இன் அடுக்கு 2ஐயும் பெருக்கணும், x-இன் அடுக்கு 3 ப்ளஸ் 2x 2xன்னு வரும். பை இது ஃபுல்லாக போட்டுக்கலாமா? 3 × x² + 2 அடுக்கு 2/3 ப்ளஸ் இந்த 2 × x முன்னாடி எடுத்துகிட்டு வரோம், × x² + 2 ^ 1/3ன்னு வரும். ஓகே சாமி. அடுத்தது 2 × x³ + 2 × x. இப்போது ஒரு பின்ன எண் இருக்குது, ஒரு முழு எண் இருக்குது, நடுவில் ப்ளஸ் இருக்குது. அப்போ குறுக்க பெருக்கி கூட்டி பை போட போகிறோம். ஸோ இது அப்படியே போட்டாச்சு. இங்கே குறுக்க பெருக்கணும், இங்கே 3 கூட 2x பெருக்குன்னா 6x ப்ளஸ் x² + 2 அடுக்கு 1/3 இன்ட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு பெருக்கணும். ரைட்மா? இதையும் பெருக்கிட்டோம், இதையும் பெருக்கி போடணும். இப்போ அடிமானங்கள் ஒன்றாக இருக்குது. அடிமானங்கள் ஒன்றாக இருந்து நடுவில் பெருக்கல் வந்துச்சுன்னா அடுக்குகள் என்ன பண்ணிக்கணும்? கூட்டிக்கணும். அப்போ 1/3ஐயும் 2/3ஐயும் கூட்டினா என்னது? 3/3. ஒரு பின்ன எண், இன்னொரு பின்ன எண், நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸ் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு யாரை பார்க்கணும்? பகுதிகளை பார்க்கணும். பகுதிகள் ஒரே மாதிரி இருக்கா? ஆமாம், ஒரே மாதிரி இருக்குது. எத்தனை முறை 3 வந்தாலும் ஒரே முறை போட போகிறோம். 1 2 கூட்டினா 3 3 கேன்சல் பண்ணால் 1 வந்துடும். ஸோ இந்த அடுக்கு ஃபுல்லாக நான் ஆகிடுச்சு, அடுக்கு 1 வந்துச்சு, போட வேண்டிய அவசியம் இல்லை. மீதி இருக்கிறது அப்படி தான் போட்டோம். இந்த 6x உள்ளே எடுத்து போய் பெருக்குன்னா 6x உள்ளே எடுத்துகிட்டு போய் போட்டு பெருக்கிற சாமி. 6 × x-இன் அடுக்கு 1 x-இன் அடுக்கு 2ஐயும் பெருக்குன்னா x-இன் அடுக்கு 3. அப்போ 6 × x-இன் அடுக்கு 3 ப்ளஸ் 6 2 12x இங்கே அப்படியே இருக்குது. இப்போ ஒத்த உறுப்புகளை ஒன்றா சேர்த்துக்கிறேன். இப்போ இது மாதிரி போட்டுட்டோம்னாது 2 உறுப்பையும் சேர்த்து ஒன்றா எழுதுறேன். இதுவும் ஆரஞ்சு, இதுவும் ஆரஞ்சுன்னா ஆரஞ்சு ஒன்றா சேர்த்துலாம் இல்லை. அப்போ 2 × x³ 6 × x³ சேர்த்தா 8 × x³ ப்ளஸ் 2x-ஐயும் 12x-ஐயும் சேர்த்தா 14x. இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, இதுவும் ப்ளஸ்ஸு. குறிகள் ஒரே மாதிரி தான், கூட்டி பொதுவான குறியை போடணும். வேறு ஒன்று முன்னாடி ப்ளஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. பை இங்கே என்ன இருக்கும் அதை அப்படியே எடுத்து போகிறோம். 3 × x-இன் அடுக்கு 2 ப்ளஸ் ^ 2/3. ஓகே சாமி, இது ஏற்கனவே போட்டு வச்சுட்டேன், நான் போடும்போதே போடலை, போட்டுக்கோங்கம்மா. தேங்க்யூம்மா.